இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போறது கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னான நேச்சுரல் மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது நேச்சுரல் மெத்தட்ஸா இருக்கட்டும், பேரியர்ஸ் மெத்தட்ஸா இருக்கட்டும், இல்லைனா ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸா இருக்கட்டும், எந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸா இருந்தாலும் அதோடைய மெயின் பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா அவாய்டிங் த சான்சஸ் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் மீட்டிங். ஸோ ஓவமும் ஸ்பெர்மும் மீட் பண்ணிக்காம இருக்கணும். அது எந்த மெத்தட்ஸா இருந்தாலும் சரிதான். ஸோ அப்பதான் அங்க அந்த ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஆப்சென்ட் ஆகும், தடுக்க முடியும் நம்மளால. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஃபீமேல்ல அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் முடிஞ்சு அடுத்து 10வதுல இருந்து 17வது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா ஓவுலேஷன் அப்படிங்கிற ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆகும். ஓவுலேஷன்னா என்ன சொல்லுவோம், ஓவரியிலேருந்து எங்கு ரிலீஸ் ஆகிற ப்ராசஸ். ஸோ அப்போ அந்த 10லேருந்து 17வது நாள் வரைக்கும் அந்த காய்டஸ்ங்கிறத நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்க வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பேரியர் மெத்தட்ஸ். Periodic abstinence is one such method in which the couples avoid or abstain from coitus from day 10 to 17 of the menstrual cycle when ovulation could be expected. ஸோ அந்த நேரத்துல காய்டஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதுக்கு சான்சஸா இருக்கு, ஃபெர்டிலைசேஷனுக்கு சான்சஸா இருக்கு. ஆர் வெரி ஹை டூரிங் திஸ் பீரியட் இட் இஸ் கால்டு ஃபெர்டைல் பீரியட். அந்த 10லேருந்து 17 நாள் என்ன பீரியட்னு சொல்றாங்கன்னா ஃபெர்டைல் பீரியட்னு சொல்றாங்க. கருவுறதுக்கு ஒரு சிறந்த காலமா இருக்கு. ஏன்னா எக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு மீட் பண்ணா கண்டிப்பா அங்க என்ன நடக்கும்னா ஃபெர்டிலைசேஷனுங்கிறது அக்கர் ஆகும். ஸோ அதனாலதான் அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து ஃபெர்டைல் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. therefore by abstaining from coitus, ஸோ அந்த நேரத்துல காய்டஸ் நம்ம அவாய்ட் பண்ணும்போது conception could be prevented. Next method, withdrawal or coitus interruptus is another method in which the male partner withdraw his penis from the vagina just before ejaculation so as to avoid insemination. ஸோ இந்த இன்செமினேஷன் டைம்ல பெனிஸ் வித்ட்ரா பண்றது மூலயமாவும் அந்த கன்செப்ஷனை நம்ம அங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாக்டேஷனல் ஏ மெனார்கியா. அதாவது லாக்டேஷனல் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மதருக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும், அது அந்த லாக்டேஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். ஏ மெனார்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்சென்ஸ் ஆஃப் மென்சுரேஷன். அந்த ஏ ஃபார் ஆப்சென்ஸ் அர்த்தம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months வரைக்கும் அந்த மதர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பிரஸ்ட் ஃபீடிங்ல இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மதருக்கு வந்து ஓவரியிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகாது, மென்சுரல் சைக்கிள்ங்கிறது நடைபெறதே கிடையாது. ஸோ அதனாலதான் அந்த இடத்துல ஏ மெனார்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 months வரைக்கும் அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்காதனால அந்த டைம்ல வந்து நேச்சுரலாவே அந்த ஃபீமேல் என்ன ஆகிறது கிடையாது, பிரெக்னன்சி ஆகிறது கிடையாது. Lactational amenorrhea, absence of menstruation. Method is based on the fact that ovulation and therefore the cycle do not occur during this period. So அந்த மதர் வந்து அந்த breast feeding பண்ணும்போது அவங்களுக்கு அந்த menstrual cycleங்கிறது நடக்கிறது கிடையாது. Of intense lactation following parturition, அந்த குழந்தை பிறந்து அந்த lactation periodsல அந்த மதருக்கு menstrual cycleங்கிறது நடக்கிறது கிடையாது. Therefore, as long as the mother breastfeed the child fully, so எதுக்கு சான்சஸ் கிடையாது, அந்த கன்சப்ஷனுக்கு சான்சஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் நில்லுனே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த மெத்தட் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அப் டு மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months, 6 மாசம் வரைக்கும் தான். குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் தான் இந்த மெத்தட் வந்து எஃபெக்டிவா இருக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த நேச்சுரல் கான்ட்ராசெப்ஷன்ல நம்ம எந்த மெடிசனும் யூஸ் பண்ணல, எந்த டிவைஸும் யூஸ் பண்ணல, அதனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போறதில்ல, ஆர் ஆல்மோஸ்ட் நில். சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் தோ ஆஃப் ஹிஸ் மெத்தட் ஆல்சோ ஹை. இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் பார்த்தோம்னா பேரியர் மெத்தட்ஸ். ஸோ பேரியர் மெத்தட்ஸா இருந்தாலும் அங்க என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகும், ஓவமும் ஸ்பெர்மும் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணிக்க கூடாது, மீட் பண்ணிக்க கூடாது. அப்பதான் அந்த இடத்துல அந்த ஃபெர்டிலைசேஷனுங்கிறது ஆப்சென்ட் ஆகும். In barrier methods, ovum and sperms are prevented from physically meeting with the help of barriers. Such methods are available for both male and females. So இந்த barrier methodsங்கிறது மேல்ஸுக்கும் இருக்கு, ஃபீமேல்ஸுக்கும் இருக்கு. ஸோ மேலா இருந்தாங்கன்னா அவங்க காண்டம் யூஸ் பண்றாங்க. Barriers made of thin rubber latex sheath. The condom is made up of thin rubber இல்லனா latex sheath ஆல made up of ஆயிருக்கு. That are used to cover the penis in the male or vagina and cervix in the female just before coitus so that the ejaculated sperm would not enter into the female reproductive tract. This can prevent conception. ஸோ இந்த காண்டம் பிராண்ட்ல வந்து ரொம்ப வந்து பாப்புலரான ஒரு பிராண்ட் எதுனா இந்த நிரோத்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. யூஸ் ஆஃப் காண்டம் இன் ரீசன்ட் இயர்ஸ் டியூ டு இஸ் அடிஷனல் பெனிஃபிட்ஸ். இந்த காண்டம் யூஸ் பண்றதுனால என்னென்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்குன்னா, எந்தெந்த நோயிலேருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா STI, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று எய்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிவியரான டிசீஸ்லேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். போத் த மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் ஆர் டிஸ்போசபிள், கேன் பி செல்ஃப் இன்செர்டட் அண்ட் கிவ்ஸ் பிரைவசி டு த யூசர். Next, female பார்த்தோம்னா diaphragm, cervical caps and balls are also barrier made up of rubber that are inserted into the female reproductive tract to cover the cervix during the coitus. They prevent conception by blocking the entry of sperm through the cervix. They are reusable. ஸோ இந்த பேரியர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கூடவே சேர்ந்து இந்த ஸ்பெர்மிசிடல் கிரீம்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ங்கிறது ஸ்பெர்ம் செல்ஸ், அந்த சிடல் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கில் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பெர்மை கில் பண்ணக்கூடிய கிரீம்ஸ், ஜெல்லிஸ் அண்ட் ஃபோம்ஸ், ஸோ இதெல்லாம் அது கூட சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னுமே அது எப்படி இருக்கும்னா ரொம்ப எஃபிஷியன்சியா இருக்கும் அந்த கான்ட்ராசெப்ஷனுக்கு.
நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்டிவ் அண்ட் பாப்புலரான ஒரு மெத்தட் நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த இன்ட்ரா யுட்ரைன் டிவைசஸ். இன்ட்ரா அப்படின்னு அர்த்தம் உள்ள, யுட்ரைன்னா கர்ப்பப்பைக்கு உள்ள வைக்கக்கூடிய சாதனங்கள். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. These devices are inserted by doctors or expert nurses in the uterine through vagina. These uterine devices are presently available as the non-medicated IUDs. Non-medicated அப்படின்னா மருந்தில்லாத IUDs, intrauterine devices. இதெல்லாம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லிப்பஸ் லூப். இந்த லிப்பஸ் லூப்புங்கிறது டபுள் எக்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிவைசஸ். இது எப்படி இருக்குன்னா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு எஸ், திரும்ப இப்படி ஒரு எஸ், ஓகேவா? இந்த த்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த லிப்பஸ் லூப். இன்னொன்று காப்பர் ரிலீசிங் ஐயூடிஎஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது காப்பர் டி, சியூனா காப்பர், காப்பர் டி, காப்பர் 7, மல்டிலோடட் 375 அண்ட் தி ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஎஸ். ஒரு சில ஐயூடிஎஸ் வந்து ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். ப்ரோஜெஸ்டாசெட் அண்ட் LNG 20. IUDs increase phagocytosis. Phagocytosis என்ன அர்த்தம்? ஒரு செல்ல இன்னொரு செல்ல விழுங்கிடும். நம்மளோட WBCல மேக்ரோஃபைஜஸ் படிச்சிருக்கோம்ல, அந்த மேக்ரோஃபைஜஸ் என்ன பண்ணும்? நுண்கிருமிகளை பிடிச்சி சாப்பிட்ரும். இந்த லிப்பஸ் லூப்னு ஒன்று சொன்னோம்லையே ஸ்டார்டிங்ல, அந்த லிப்பஸ் லூப்பை வந்து நம்ம கர்ப்பப்பைக்குள்ள செலுத்தும் போது பார்த்தோம்னா அது ஒரு ஸ்டெரைலான இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும். ஸ்டெரைல் இன்ஃப்ளமேஷன் என்ன அர்த்தம்? நோய் பரப்பாத ஒரு இன்ஃப்ளமேஷன். ஸ்டெரைல் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும் போது அந்த கர்ப்பப்பையோட உள்பகுதியில நிறைய WBC எண்ணிக்கை அதிகரிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது WBC என்ன செய்யும்? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அப்ப ஏதோ ஒரு நுண்கிருமிகள் உள்ள வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கர்ப்பப்பையோட உள்பக்கத்துல நிறைய WBCயும் மேக்ரோஃபேஜஸும் எண்ணிக்கையில அதிகமாயிடும். ஓகேவா? அந்த இன்ஃப்ளமேஷனை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஸ்பெர்ம் செல்ஸ் உள்ள போயிடுச்சுன்னா வரக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸை அந்த மேக்ரோஃபேஜஸ் என்ன பண்ணிடும்? பிடிச்சி சாப்பிட்ரும், ஃபேகோசைட்டோசிஸ் பண்ணிடும். ஓகேவா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த வேலை யார் பார்ப்பானா அந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் ஆன லிப்பஸ் லூப் பண்ணும். Phagocytosis of sperms within the uterus and the copper ions released suppress the sperm motility. செகண்ட் நம்பர் காப்பர் ரிலீசிங் IUDs பார்த்தோமா? அந்த டிவைஸ் என்ன பண்ணும்னா காப்பரை ரிலீஸ் பண்ணும். அந்த உள்ள போகக்கூடிய ஸ்பெர்ம் செல்ஸ் மேல காப்பரை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்பெர்மால என்ன பண்ண முடியாது? வேகமா மொட்டைல் ஆக முடியாது. ஓகேவா? ஸ்பெர்மோட வேகத்தை வந்து குறைச்சிரும். ஸோ அதனால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஸ்பெர்மால நீந்தி எங்க போயிட்டு ரீச் பண்ண முடியாது. அண்ட் த ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். Third one, hormone releasing IUDs படிச்சுமா? In addition, make the uterus unsuitable. இது என்ன பண்ணுதுன்னா for implantation and the cervix hostile to the sperms. அதாவது கர்ப்பப்பை என்ன செய்யும்? உள்ள வந்து எண்டோமெட்ரியம் லேயரை ரெடி பண்ணி இம்ப்ளான்டேஷனுக்கு தயார்படுத்தும். இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs யூஸ் பண்ணும்போது அந்த எண்டோமெட்ரியத்தோட லேயர் இருக்கு இல்லையா, ரொம்ப மெலிசா மாத்திரும். இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடி பண்ணாது. அப்படியே மீறி வந்து அப்படியே அந்த டிவைஸ் எல்லாம் தாண்டி ஸ்பெர்ம் செல்ஸ் போயிட்டு எக் ரீச் பண்ணி முட்டை வந்து ஃபெர்டிலைஸ் ஆனாலுமே உருண்டு வந்து எது மேல பதியணும்? யுட்ரஸோட அந்த லைனிங்கான எண்டோமெட்ரியத்துல படியணும். இப்போ அந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs யூஸ் பண்ணும்போது அந்த எண்டோமெட்ரியம் லேயர் திக்காகாம தின்னாவே இருக்கும். அந்த தின்னான லேயர் மேல அந்த எக்கால போயிட்டு இம்ப்ளான்டேஷன் ஆக முடியாது. ஓகேவா? அப்ப அந்த இடத்துல கருவுறுதல் நிகழாது. அண்ட் தி செர்விக்ஸ் ஹாஸ்டல் டு த ஸ்பெர்ம்ஸ். அதாவது ஃபீமேலோட அந்த செர்விக்ஸ் இருக்குல்ல, கர்ப்பப்பை வாய், அதுல ஒரு திரவம் ஒன்று செக்ரேட் ஆகும். அந்த திரவம் என்ன பண்ணும்னா இந்த ஸ்பெர்ம் செல்ஸோட மொட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த இடத்துல நம்ம இந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs யூஸ் பண்ணும்போது அந்த செர்விக்ஸ்ல சுரக்கக்கூடிய அந்த திரவம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப திக்காயிடும். அதாவது சளி மாதிரி திக்காயிடும். ஸோ ரொம்ப திக்கானதுனால அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் அதுக்குள்ள போய் மாட்டிக்கும், சிக்கிக்கும். அதால என்ன பண்ண முடியாது? அந்த குழகுழப்பான திரவத்திலிருந்து வெளியில போக முடியாம அதுக்குள்ளே அது மாட்டிக்கும். IUDs are ideal contraceptives for the female who want to delay the pregnancy and space children. It is one of the most widely accepted methods of contraception in India. So இந்தியாவில் இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.